தலைமுடி பிரச்சனை இருக்கா? இருக்கவே இருக்குங்க. நம்ம ருதன்யா முயல் ரத்த எண்ணெய். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்ட் 2. இந்த பார்ட் 2ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொடுகு எதனால் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொடுகிறதால நீங்கள் பயப்பட வேண்டாம். நம்மளுடைய ருதன்யா முயல் ரத்த எண்ணெய் இருக்குது, சரிங்களா? தலையில் பார்த்தீங்கன்னா பொடுகு வரது நார்மல் ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலை ட்ரையாக இருக்கிறது. ஐ மீன் சருமத்தில் இருந்த செல்கள் அண்ட் வறண்ட செல்கள்னு சொல்லுவாங்க. மலசிசியா குளோபஸா என்ற ஒரு பூஞ்சை ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் தலைமையில் கண்டிப்பாக பொடுகு இருக்கும் மக்களே. உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தியுடைய வீரியத்தினாலையும் இந்த மாதிரி பொடுகு ஃபார்ம் ஆகலாம். வறட்சியான சருமம் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க தலையில் ஆயிலே தேய்க்காம ரொம்ப ட்ரைகராக இருந்தாலுமே அவங்களுக்கு பொடுகு வரைக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஷாம்பு சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணிட்டு கரெக்டாக வாஷ் பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. அது உங்களுக்கு ஃபார்ம் ஆகும், பொடுகு ஃபார்ம் ஆகும் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பசை அதிகமாக இருந்து நம்ம இப்போ பைக்கில் போகிறோம், நடந்து போகிறோம்னா ரோட்டில் உள்ள டஸ்ட்டை நம்ம தலையில் தான் இருக்கும். ஸோ அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும், பொடுகு ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் பொடுகை பற்றி கவலையே படாதீங்க. பொடுகு இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே வேண்டாம். நம்மளுடைய ருதன்யா ஹேர் ஆயில் இருக்குது. ரெகுலர் யூசேஜ் 3 to 30 டேஸில் பொடுகு உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? இனி உங்களுக்கு கவலை இல்லை மக்களே.